இனி நான் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு பயோகிராபிக்கல் ஃபிலிம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் புக். இது 2018 வெளியா இருக்கு. அண்ட் 2019 அந்த படம் ஆஸ்கார் விருதும் வாங்கியிருக்கு. அப்படி ஆன்லைனர் என்னன்னா, இந்த மாதிரி கரிப்பினத்தவர்களை வந்து முற்றிலுமா வெறுக்கக்கூடிய ஒரு திமிரு பிடிச்ச ஒரு வெள்ளக்காரன் ஒரு மிகப்பெரிய கரிப்பினத்தை சேர்ந்த ஒரு பணக்காரர்கிட்ட வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் டிரைவரா வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிபந்தனை ஏற்படுது. கிட்டத்தட்ட 2 மாசம் அவங்களுடைய டிராவல் நாடா போயிட்டு இந்த மாதிரி இசை கச்சேரிகள் வந்து நடத்துற மாதிரியான ஒரு ட்ரிப். பொருந்தவே பொருந்தாத ஒட்டவே ஒட்டாத இந்த 2 கேரக்டர்ஸ் எப்படி கடைசி வரைக்கும் ஒன்னா டிராவல் பண்ணி அந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சாங்க, எப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க லைஃப்ல கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன, கடைசி என்னதான் ஆச்சு அப்படிங்கறத ஒரு 2 மாச ட்ரிப்ல நம்மளையும் கூடவே கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஃபீல் குட்டா இந்த படம் போச்சு. ஓகே, ஸ்டோரிக்குள்ள வேகமா போயிடலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னால அந்த ஹை பாயிண்டையும் லைக் பண்ணியும் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கத்துக்குள்ள வேகமா போயிடலாமா? ஓகே, இந்த மூடிய முதல் காட்சிலேயே 1962 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இரவு நேரத்தில் நல்லா பரபரப்பா இயங்கக்கூடிய ஒரு நைட் கிளப். அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோவான டோனி ஒரு பவுன்சரா வேலை பார்க்கறான். இந்த நைட் கிளப்ல பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளா வந்து போறது உண்டு. நல்லா இசை கச்சேரி, இன்னிசை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா சந்தோஷமா அந்த நைட் கிளப்பை கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பணக்கார தாத்தா அவருடைய உடைமைகளை அங்க பாதுகாப்பா கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட அவருடைய கோட்டை கொடுக்குறாரு. அப்புறம் அவருடைய ஹேட்டை கொடுக்குறப்போ, இது கொஞ்சம் பத்திரமா சேஃபா வச்சுக்கோமா, இது எனக்கு முக்கியமான ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தது, எங்க அம்மா கொடுத்தது, இதை சேஃபா பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. போறப்போ எல்லாருக்குமே சும்மா பணத்தை வாரி வாரி கொடுக்குறாரு. இதை நம்ம ஹீரோ நோட் பண்றான். அந்த ஹேட்டை ரொம்ப பொறுப்பா கொடுத்துட்டு போனார்ல, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த ஹேட்டை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இல்ல அவர் பத்திரமா வைக்க சொன்னாரு, இல்ல என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன், கேட்டா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்து மிரட்டி நம்மால் வாங்கி வச்சுக்கிறான். இசை கச்சேரிகள் நல்லா போகுது, நல்லா என்ஜாய் பண்றாங்க. சில பேர் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ பவுன்சர் அப்படிங்கறதுனால அடிச்சு வந்து சண்டை போட்டவங்க எல்லாம் வெளியே துரத்தி விட்டுறான். அப்ப அந்த தாத்தா கூட அங்கிருந்து கிளம்பலான்ட்டு பார்த்து அந்த ஹேட்டை வாங்கிட்டு போகலான்னு கேட்டா அது தொலைஞ்சு போயிடுன்னு சொல்றாங்க. அந்த நிர்வாகத்துக்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டாரு. அதுக்கு பொறுப்பான ஒருத்தர் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி சாரி சார், மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு வந்து அவர் சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அந்த தாத்தா கோவத்துல, உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உள்ள உட்காந்து குடிச்சிட்டு இருப்பேன், அதுக்குள்ள எப்படியாச்சும் எனக்கான ஹேட் வந்து சேரணும் அப்படின்னு கோவத்துல அங்கிருந்து கத்திட்டு போறாரு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெளியே வரான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா பின்னால ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டுறாங்க பாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளப்பை வந்து அடுத்த 2 மாசத்துக்கு ரெனோவேஷன் பண்ண போறாங்க. அதனால 2 மாசத்துக்கு வந்து இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 மாசத்துக்கு உங்களுக்கு வேலை கிடையாது, என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். அதுல ஒருத்தர் சொல்றாரு, எங்க அங்கிள் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, நான் அங்க வேலைக்கு போயிருவேன். இன்னொருத்தர் சொல்றாரு, 2 மாசத்துக்கு நல்லா குடிச்சிட்டு ஜாலியா இருப்பேன், ஹாயா இருப்பேன்னு சொல்றாரு. சரி, நீ என்ன செய்ய போறன்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சது டிரைவிங் தானே, அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நான் 2 மாசத்துக்கு அப்படி போயிருவேன்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிளப் ஓனர் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோ தான் எப்போதுமே வழக்கமா அவரை கொண்டு வீட்டில் டிராப் பண்ணி விடுவான். அப்படி வேகமா அவர் வீட்டில் டிராப் பண்ணி விட்டுட்டு வேகமா அங்க வந்துட்டு அந்த பணக்காரர் தாத்தா உள்ள இருக்கிறாரு தெரியுமா, அவருக்கு முன்னால அந்த தொப்பி தூக்கி போடுறான். அந்த தொப்பியை பார்த்ததும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்கப்பா இருந்துச்சு, எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, நான் தாங்கய்யா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்றானா. அவர் சொல்றாரு, இது எனக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, எங்க அம்மா கொடுத்த ஒரு ஹேட், இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு வெகுமதியா நிறைய பணம் கொடுக்குறாரு. வேணாங்கய்யா, இது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு செம்மையா சீன் போட்டு நடிக்கிறான். இல்ல புடிப்பான்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை அள்ளி கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கிறான். ஆக்சுவலா இது நம்ம ஹீரோடைய சின்ன ஒரு பிளான். இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட வந்து பணத்தை கொஞ்சம் இந்த மாதிரி காசு பார்க்கறது இவனுடைய கை வந்த வித்தை. அப்புறம் வேலைகள்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரான். நைட்லாம் கிளப்ல வேலை பார்த்துட்டு வந்து சேரும் போது விடிஞ்சிருமா. ஆக்சுவலி இவனுக்கு கணவன் முடிஞ்சு 2 பசங்க இருக்கிறாங்க. நல்ல ஒரு அன்பான அப்பா, நல்ல பொறுப்பான கணவன் சொல்லிட்டு வந்த களைப்புல அப்படியே பெட்ல தன்னுடைய மனைவி பக்கத்துல அரவணைச்சு தூங்கிக்கிறான். இவன் அப்படியே குட் நைட்னு சொல்றான், அவங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி கண்முழிச்சு வரான். நம்ம ஹீரோடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஜாலியா எல்லாருமே வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் ஓடுது. கிச்சன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் பாத்தீங்கன்னா டாலரன்ஸ். அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒரு 2 பிளாக் அமெரிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க்குக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து இந்த பிளாக் பீப்புள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்ம ஹீரோன் அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமா அன்பா பழகுவா. அவங்க வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜூஸ்லாம் வந்து போட்டு கொடுக்க அவங்க கூட குடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல விதமா அனுப்பி வைக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா அவங்க போனதுக்கு அப்புறமா உள்ள வந்து பார்த்தா அவங்க குடிச்சு வச்சு அந்த கிளாஸ் இருக்கும் தெரியுமா, அதை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து டஸ்ட்பின்ல தூக்கி போடுறான். ஒரு தீட்டு மாதிரி பாக்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு பிளாக் பீப்புளை வந்து அவன் வெறுக்கிறான். அவரும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமா ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரதர்ஸ், ஒரு பிரதர் இன் லா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய கூட்டு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இட்டாலியன் அமெரிக்கன் தான். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேஸ்ட்லாம் எடுத்து அந்த டஸ்ட்பின்ல போடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுத்து உள்ள போட்டுருக்கான்ல, அதை பாக்குறாங்க. இந்த டோனி தான் அதை பண்ணானா, இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு திட்டிட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்காக வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப நல்லவங்க. மறுநாள் வந்து ஹீரோ அவனுடைய பையன் அப்புறமா வந்து பிரதர் இன் லா, அதாவது அவன் ஒய்ஃபோடைய தம்பி, அதாவது அவன் மச்சான், அப்படி 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க நம்ம வெண்ணிலா கபடிக்குழு மாதிரி அதிகமா யார் ஹாட் டாக் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பந்தயம். இந்த இருக்காரு தெரியுமா குண்டா, இவரை விட யாரும் அதிகமா சாப்பிட்டதே கிடையாது. அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பந்தயம் கட்டுறான். ஏன்னா ஹீரோ நல்லா சாப்பிடுவான். சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பெட் கட்டுறாங்க. போட்டி போட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ஹீரோ தான் அதுல அதிகமா சாப்பிட்டு அவன் தான் $50 பெட் கட்டி அதில் வின் பண்ணி அப்படியே சாப்பிட்ட சாப்பாடுல நடக்க முடியாம வயிறுலாம் நிரம்பி போயிட்டு வந்து அப்பான்னு பெருமூச்சோட வந்து உட்கார்றான். என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்கிறப்போ அப்பதான் சொல்றான், இந்த மாதிரி ஒரு பந்தயம் அதில் நான் வின் பண்ணிட்டேன், $50 கிடைச்சது தெரியுமான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறான். இப்போ உனக்கு வேலை கிடையாது, வீட்டில் சம்பாத்தியமும் இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் இந்த $50 அப்படிங்கிறது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு மாசத்துக்கு செலவுக்கு ஓடும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பெட் கட்டாதீங்க, ஒருவேளை தோத்து போயிட்டா $50 நம்ம கொடுக்கணும் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா என்னுடைய இந்த கிளப் ஓனர் தான். உனக்கு டிரைவிங் சம்பந்தமா ஒரு வேலை ஒன்று இருக்குது, இப்படி ஒரு டாக்டர் கிட்ட நீ வேலை பார்க்கணும்னு சொன்னதுனால ஓகே வேலை இல்லாமல் இருக்கும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா அது பார்த்தீங்கன்னா கான்செர்ட் நடக்கக்கூடிய ஒரு திரையரங்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல டாக்டரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சந்தேகமா அப்படி உள்ள வந்ததுமே அங்க ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எங்கெங்க இந்த டிரைவர் ஜாப்க்கான இன்டர்வியூ நடக்குதுன்னு கேட்டதும் மேல நடக்குன்னு சொல்றாங்களா. மேல வந்து பார்த்தா அந்த ஜாப்க்காக இன்டர்வியூக்காக 2-3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வராரு. வந்துட்டு என்னன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி டிரைவர் ஜாப் தான் வந்திருக்குன்னு சொல்றப்போ ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க கூப்பிடுவோம்னு சொன்னதுனால அப்படி உட்காந்து அவனுக்கு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது. பக்கத்துல ஒருத்தரை பார்த்து தான் ஃபில் பண்றான். அப்படி கட் பண்ண உள்ள கூப்பிடுறாங்களா. உள்ள வந்து பார்த்தா டாக்டர் சொல்றாங்க. ஆனா அந்த அறைக்கும் டாக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ மியூசியம் சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் பாருங்க. அப்ப அங்க இருந்து ராஜ உடையில ஒரு பிளாக் அமெரிக்கன் வராரு. அப்படியே ஒரு ரியாக்ஷன் மாறி போயிருது. என்னடா பிளாக் அமெரிக்கன் கிட்ட தான் வேலை பார்க்கணுமான்ட்டு. பட் இருந்தாலும் வேலை தானே அப்படின்ட்டு அறிமுகமாக்கிறான். ஆக்சுவலா அவர் சொல்ல போனா நம்ம படத்தோட 2வது ஹீரோ, அவர் பேர் வந்து டான் சிர்லி. அப்படியே அறிமுகமாகி 2 பேருமே உட்கார்ந்து பேசுறாங்க. ஏதோ டாக்டருக்கு தானே டிரைவர் தேவைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துக்கும் டாக்டருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி டவுட்டா கேட்கிறான். ஆக்சுவலா என் பேர் வந்து டாக்டர் சிர்லி, நான் வந்து ஒரு மியூசிஷியன், எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் டாக்டர்னு சொல்றப்போ அப்படியே பார்த்துட்டு அப்ப இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னன்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, இது எல்லாமே எனக்கு வந்து வெகுமதியா பரிசா கொடுக்கப்பட்ட பொருட்கள், ரொம்ப காஸ்டியான பொருட்கள். யானை தந்தம், அவர் கழுத்துல போட்டுக்கிற புலிப்பல்லு, சுறாப்பல்லுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ போட்டுக்கிறாரு. இது எல்லாமே எனக்கு பரிசா கொடுக்கப்படுது. ஆக்சுவலா சொல்ல போனா இவர் பெரிய ஒரு செலிபிரிட்டி, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, பல நாடுகளில் ஏகப்பட்ட கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு போல. ஸோ எதுக்காக இவருக்கு வந்து டிரைவர்னு கேட்டிங்கன்னா அடுத்த 2 மாசத்துக்கு வேற தொலைதூர ஊர்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கான்சர்ட் வந்து நடத்த போறாரு. அடுத்த 2 மாசத்துக்கும் ஒரே டிராவலா தான் இருக்க போறாங்க. அதனால தான் ஒரு டிரைவர் தேவைன்ட்டு வந்து இவர் வந்து கேட்டாரு. டிரைவர் மட்டும் கிடையாது, ஒரு ஒயிட் பீப்புளா இருக்கணும் அண்ட் வந்து ஒரு பாடிகார்டு மாதிரியும் இருக்கணும், நல்ல உடம்பு சைஸ் ஆள் பெருசா இருக்கணும். ஏன்னா பிளாக் பீப்புளா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் அந்த டைம்ல இருந்துச்சு தெரியுமா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவைன்ட்டு இவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நான் எல்லா வண்டியும் ஓட்டுவேன்ட்டு எல்லாமே சொல்றான். சம்பளம் என்னன்னு கேட்கிறப்போ வாரத்துக்கு $100 சொல்றாரு. வாரத்துக்கு $100 சொல்லிட்டு வாயடைச்சு போயிருதான். ஏன்னா அந்த டைம்ல ஒரு பெரிய தொகை தான் அது. சரி உங்களை பத்தி சொல்லுங்க, இப்படி ஒரு பிளாக் அமெரிக்கன் கிட்ட வேலை பார்க்கறத பத்தி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா எனக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு பிளாக் பீப்புள்னாலே பிடிக்கும் அப்படின்ட்டு செம்மையா போய் சொல்றான் இந்த வேலை எப்படியாச்சும் கிடைக்கணும்ட்டு. அது போக எனக்கு மேரிடு, அப்புறம் 2 பசங்க இருக்கிறாங்க, நாங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ எது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்க ஒய்ஃப் இதுக்கு ஒத்துப்பாங்களா, ஏன்னா அடுத்த 2 மாசத்துக்கு நீங்க வந்து வீட்டில் யாரையும் பார்க்க முடியாது, என்னோட தான் நீங்க டிராவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, வீட்டில் கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க டிரைவ் மட்டும் பண்ண போறது கிடையாது, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லா தேவைகளையும் வந்து நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். என்னோட ஷர்ட்ஸ் வந்து அயன் பண்றது, அப்புறம் என்னோட ஷூ வந்து பாலிஷ் பண்றது, எனக்கு உதவியாளராக இருந்து இது எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அப்ப டக்குன்னு அவன் மூஞ்சி மாறி போயிடுது. ஐயோ அப்ப செட் ஆகாதுங்க, இந்த வேலை எனக்கு பொருந்தாது, நீங்க பிளாக் பீப்புளோ இல்ல ஒயிட் பீப்புளோ அதை பத்தி எனக்கு மணின்னு வந்தா கவலையே கிடையாது, ஆனா எனக்கு சில கோட்பாடுகள் இருக்கு, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. என்னுடைய தொழில் வந்து டிரைவ் பண்றது தான். ஸோ அதையும் தவிர்த்து இந்த மாதிரியான வேலைலாம் என்னால் செய்ய முடியாதுன்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ எவ்வளோ வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுதான். ஸோ அடுத்த மாதம் செலவுக்கு கையில் பணம் கிடையாது. உடனே அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்டியான வாட்சை அப்படியே அடகு கடையில் கொண்டு வச்சு ஒரு $50 வீட்டு செலவுக்காக வாங்கிக்கிறான். ஸோ நியூ இயர்க்குள்ள வந்து திருப்பணும் அப்படின்னு வேற அந்த தாத்தா சொல்றாரு. ஓகே அப்படின்ட்டு அங்கிருந்து வந்து வீடு செலவுக்காக ஒய்ஃப் கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு அவங்களும் கேட்குறாங்க இன்டர்வியூ என்னாச்சுன்னு கேட்குறப்போ நடந்தது சொல்றான். 2 மாசத்துக்கு ஒவ்வொரு ஊரா போகணுமா, டிராவல்லே இருக்கணும் போல, அது ஒரு பிளாக் அமெரிக்கன், எடுபடி வேலைகள்லாம் செய்யணுமா, ஷூவை வந்து பாலிஷ் பண்ணணுமா, ஷர்ட்ஸை வந்து அயன் பண்ணணுமா, அதான் எனக்கு பிடிக்கல, அதான் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சரி ஓகே உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா அப்படின்னு விட்டுருந்தாங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம டான் தான். அவர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி நீங்க
டிரைவ் மட்டும் பண்ணுங்க போதும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த எடுபடி வேலைகள்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், அவங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு சொன்னதுனால அவங்களும் வாங்கி பேசுறாங்க. என்னன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டா ஒரு 2 மாசத்துக்கு என்னோட நான் கூப்பிட்டு போறேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஓகே ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, நல்ல சம்பளம். அது போக ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கணவர் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தனக்கு இருக்கிறதுனால தான் அவரை வந்து நான் வந்து சூஸ் பண்றேன். ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு நல்ல சைஸா ஆள் பெருசா இருக்கிறான், ஒரு பிளாக் அமெரிக்கனா இருந்து பல நாடுகள் கடந்து போறப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும், உங்க கணவர் மாதிரியான ஒரு ஆள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னதுனால அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி வச்சிருந்தா. ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, தன்னுடைய கணவரை 2 மாசத்துக்கு பார்க்காம எப்படி பிரிஞ்சிருக்கிறது தான். அதை சோகமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அவன் சொல்றாங்க, பாரு நல்ல சம்பளம், 2 மாசம் தான் நான் பொறுத்து இருந்துக்கோ, உனக்கு ஃபோன் பண்றேன், லெட்டர் போடுறேன், இங்க பார்ச்சலும் இதை விட்டுட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேற வேலையும் கிடையாது, நானே ஒரு பிளாக் அமெரிக்கன் பொறுத்துக்கிட்டு போறேன், அப்போ இந்த வேலையும் வேணான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான், நான் தினமும் இந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு போட்டி என்னால் சாப்பிட்டு பெட்லாம் கட்டி வின் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஓகே போயிட்டு வான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க. அப்படி கட் பண்ண டானோட அசிஸ்டன்ட் 2 பேர் வந்து இந்த மாதிரி காரை கொடுத்து ஒப்படைச்சிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அங்க பாருங்க, அவருக்கு நீங்க தான் வந்து ஒரு பாடி கார்டா இருக்கணும், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒவ்வொரு நாட்டுக்கும் போறப்போ கண்டிப்பா பிளாக் அமெரிக்கனுங்கிறதுனால ஏதாச்சும் சிக்கல்கள் வரலாம், நீங்க தான் துணையா இருக்கணும். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம், எல்லா மியூசிக் கான்சர்ட்டுக்கும் இசை கச்சேரிக்கும் நீங்க டைமுக்குள்ள போய் சேர்த்துடணும், அப்படி ஏதாச்சும் டைம் மிஸ் ஆச்சுன்னா உங்க பேமெண்ட்ல தான் நாங்க கை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஓகே கரெக்டா போய் சேர்த்துரும், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கூடவே வந்து கிரீன் புக்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுக்குறாங்க. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீப்புள் எந்தெந்த ஹோட்டல்ல வந்து அனுமதிக்கப்படுவாங்க, எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் அவங்க போகலாம்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் லிஸ்ட்லாம் இருக்கிறதா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது போக கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுக்குறாங்க, பணத்தை கொடுத்துட்டு ஓகே பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வைக்க இவனு கார் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து 2 மாசத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்றான். ஸோ ஃபேமிலி பிரிய போறோம், பசங்களை பிரிய போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பசங்க கிட்ட சண்டை கிட்ட போடாம ஒழுங்கா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து வீடு செலவுக்காக வச்சுக்கோ, 2 மாசம் தான், நான் உனக்கு லெட்டர்லாம் போடுறேன், கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேசுறான். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இத்தனை நாளை இவனை பிரிஞ்சிருந்ததே கிடையாது தெரியுமா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கமா பேசிட்டு அண்ட் 2 சாண்ட்விச் வந்து பண்ணியிருக்காங்க போல, அது நம்ம ஹீரோக்கு அண்ட் டானுக்கு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு வாங்கி வச்சுட்டு சரி ஓகே நான் கிறிஸ்மஸ்க்குள்ள வந்துருதான்ட்டு அங்கேருந்து பிரிய முடியாமல் கிளம்பி நேராக நம்ம டான் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு தான் வரான். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வெளியே வராரு, கூடவே அந்த அசிஸ்டன்ட் கூட வரான் தெரியுமா. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கிறான். அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ தான் உள்ள எடுத்து வைக்கணும் வண்டியில். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி எகாத்தலமா பார்க்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு கூட நான் எடுபடி வேலைகள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி லுக்கு விடுறான். அந்த அசிஸ்டன்ட் தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. அப்படி அங்கேருந்து வண்டியை கட்டி கிளம்பி வராங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேப்லாம் பார்த்துட்டு அண்ட் ஒய்ஃப் கொடுத்த அந்த சாண்ட்விச்லாம் சாப்பிட்றான். ஆக்சுவலாக 2 பேருக்கும் சேர்த்து தான் கொடுத்து விட்டாங்க, ஆனால் அவன் மட்டும் தான் ஒத்தையில சாப்பிட்டுட்டே வரான். அப்போ டான் சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு கான்சர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு 2 விஷயம் இங்கே செக் பண்ணி ஆகணும். ஒன்று கான்ட்ராக்ட் போட்டபடி ஸ்டெயின் வெயின் சொல்லிட்டு ஒரு பியானோ, அது ஒரு வேரியன்ட் போல அது இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறையில் ஒரு விஸ்கி பாட்டில் இருக்கணுமா, நைட் ஒரு குடிப்பார் போல, இது 2 மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுக்கிட்டே சிகரெட் வேற பிடிக்கிறான்ல, அது வந்து அவருக்கு பின்னால் இருந்து ஒத்துக்கல போல சொல்றாரு. கொஞ்சம் சிகரெட் தூக்கி வெளியே போட முடியுமான்னு சொன்னதுனால அவன் திமிர வந்துட்டு நான் தான் பிடிக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு அதை பிடிச்சிட்டே வரான். தயவு செஞ்சுங்க எனக்கு ஒத்துக்கலன்னு சொன்னதுனால ஒரு மாதிரி சளிச்சாப்பில் தான் தூக்கி போட்டுட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டே வரான். சொல்ல போனா டோனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லொடலோடன்னு பேசிட்டு வரான். அவனுக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, ஏதோ சம்பளம் நல்ல சம்பளம் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் அவன் வந்திருக்கிறான். அப்படி டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே வரான். ஏதோ அவன் கதையை பற்றி சொல்லிட்டு வரான். அதுலயும் 4-5 கெட்ட வார்த்தைலாம் சேர்த்து பேசுறான் பாருங்க. அது வந்து நம்ம டானுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அந்த டான் வந்து ரொம்ப டிசிப்ளின், பெர்ஃபெக்ஷன் அண்டு நிறைய நல்ல விஷயங்கள் அவர் வந்து பார்ப்பாரு, எதிர்பார்ப்பாரு. இவன் பார்த்தீங்கன்னா சும்மா லொடன்னு பேசிட்டு வரான். கொஞ்சம் அமைதியாக வாங்கன்னு சொன்னா கூட அவன் பாட்டுக்கு என்னத்தையோ பேசிட்டு வரான். ஏன்னா இவருக்கு வந்து அமைதியாக வர்றது தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். படி இருந்தாலும் இந்த மாதிரி நசன்ட்டு அவன் பேசிட்டே வரான். வந்ததுமே அவங்க தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். ஸோ டோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டுங்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் கொடுக்குறாங்க. ஆனால் டானுக்கு அப்படி கிடையாது. அவர் ஒரு பிளாக் பீப்புள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மோசமான ஹோட்டல் தான். அந்த கிரீன் புக்கில் சொன்னாங்க தெரியுமா, அப்படி ஒரு ஹோட்டல் தான் அவர் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப கன்றாவியான ஒரு ஹோட்டல் தான். அப்படியே பால்கனியில் சரக்க போட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாரு. இவன் வந்து வெளியே பார்க்குறான், என்ன இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்கிறாரு, அதிகமாக பேசவும் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சரி நமக்கு என்ன வந்துச்சு, வெறும் 2 மாதம் தான் இந்த ஆளோட, அப்புறம் நம்ம பாட்டுக்கு போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாதாரணமாக போகிறான். இவன் கட் பண்ணா மறுநாள் அவங்களுக்கான ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு முன்னால் நம்ம டோனிக்கு ஏதாச்சும் தேவைகள் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் அவருக்கு பணம்
தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. அது டோனிக்கு வந்து ரொம்ப உதவியா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம தேவைகளை நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மேலே ஏற்படுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் இரவு பார்த்தீங்கன்னா கான்சர்ட் ஏகப்பட்ட பேர் கலந்துருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருந்த மாதிரி தெரியுது. அங்கே டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே தெரியல. ஏன்னா பிளாக் ஒயிட் எல்லாருமே இருக்கிறாங்களா. அவர் வாசிக்கிறதுக்கு முன்னால அவருடைய பெருமையை பற்றி ஒரு லேடி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் இருக்கு தெரியுமா, அங்கே இந்த வருஷத்தில் மட்டும் இவர் 2 முறை வாசிட்டு வந்திருக்கிறாராம். ஆனால் அது போக அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, பட்டங்கள் என்ன ஏதுன்னு சொல்றப்போ தான் இப்போதான் நம்ம டோனிக்கே தெரிய வருது இந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமானவரா அப்படின்ட்டு. அப்புறம் பியானோ வாசிக்க தொடங்குறாரு. செம்மையா வாசிக்கிறாரு. எல்லாரும் மெய் மறந்து அப்படி கேட்குறாங்க. ஏன் நம்ம டோனி கூட அப்படியே ஸ்டன் ஆகி போயிருந்தாரு. அந்த அளவுக்கு அவருடைய பியானோ வாசிப்பு இருக்குது. கட் பண்ணா அவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்றாங்க. அப்போ வந்து டோனி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அவருக்கு பெருசாக லெட்டர்லாம் எழுத தெரியாதுங்க. ஆனால் இருந்தாலுமே தெரிஞ்சதை வச்சு எழுத ஸ்டார்ட் பண்றாரு. மானே தேனே பொன்மானே எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கான்சர்ட் போயிருந்தோம், அங்கே வந்து செம்மையா வாசிச்சாரு. நான் இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு பியானோ வாசிப்பேன் நான் கேட்டதே கிடையாது. அந்த பிளாக் கையை நான் வந்து தப்பா மதிப்பீடு போட்டேன். ரொம்ப அமைதியானவர் அண்ட் ரொம்ப ஒரு ஜீனியஸ் மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம டானை பற்றி தான் ரொம்ப நல்ல அபிப்பிராயத்தில் வந்து எழுதியிருக்கிறான். அதை பார்த்து அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து இந்த அளவுக்கு அவன் பெருமையாக பேசினது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கிறாப்ல. அப்புறம் அடுத்ததாக அவங்களுடைய பயணம் அப்படியே தொடங்குது. அடுத்த கான்செர்ட்டுக்கு டிராவல் பண்ணி போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து உட்காந்து புக் ரீட் பண்ணுறாரு. முன்னாடி டோனி பார்த்தீங்கன்னா அந்த சாங் போட்டு கேட்டுகிட்டே வரான். அதுவும் குத்து சாங்லாம் போட்டு கேட்டு வரான். ஆக்சுவலாக பின்னால் இருக்கிற நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இளையராஜா மாதிரியான ஒரு லிஸ்ட். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அனிருத் அண்ட் சாய் அப்படிங்கிறா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் அவருக்கு. ஸோ அதனால அவர் வந்து அந்த சாங்கை பற்றி சொல்லிட்டு வராரு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன இருந்தாலும் இளையராஜா எம்எஸ்வின்னு சொல்லிட்டு நம்ம பழசு எடுத்து பார்த்தா அது இன்னுமே நீங்காத நினைவுகளாக தானே இருக்கும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சொன்னால் கூட அது இல்லைங்க, இதில் தும்முண்டு எப்படி ஃபீல் கொடுக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு பின்னால் திரும்பி ரொம்ப ஆர்வத்தில் சொல்கிறான். நீ முதல்ல ரோட்டை பார்த்து ஓட்டுறா கண்ணா, பேசுகிற ஆர்வத்தில் எங்கேயும் கொண்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வராங்க. அப்படி கார் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டோனி தான் அங்கேருந்து போகிறாரு. அங்கே அந்த கடைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமாக கண்ணை மயக்கக்கூடிய கற்கள்லாம் விற்பனைக்காக வச்சிருப்பாங்க போல. அதில் ஒரு கல் வந்து தெரியாமல் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு நைஸாக எடுத்து இவன் பாக்கெட்டில் போட்டுக்கிறான். அப்படி உள்ள போயிட்டு அப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம டான் நோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த கல்லை கொண்டு நீ எங்கே எடுத்தியோ அங்கே கொண்டு வச்சுட்டுவான்னு சொல்கிறப்போ என்ன கல்லுன்னு தெரியாத மாதிரி கேட்குறான். நான் பார்த்துட்டேன், முதல்ல அந்த கல்லை எங்கே எடுத்தியோ அங்கே கொண்டு வச்சுட்டு வா, எதுக்கு திருடுற, ஒன்று காசு கொடுத்து வாங்கன்னு சொல்கிறப்போ ஏங்க நான் திருடலைங்க, கீழே இருந்துச்சு நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். கீழே இருந்தாலுமே அது திருட்டு தான், அது அவங்களுக்கான ஒரு பொருள், அதை கொண்டு கொடுத்துட்டு வா, இல்லை அதுக்கான காசை கொடுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். எங்க பாரு டோனி, அதை கொடுக்காம நீ காரை ஸ்டார்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்ல, ஆனால் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் அந்த கல் எடுத்து அப்படியே கொண்டு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாரு மனசு எப்படி இதமா சாந்தமா இருக்குது, மனசுல யார் பொருளையும் நம்ம திருடலன்னு சொல்லிட்டு அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீலா இருக்குமே அப்படின்னு சொல்ல, ஆனால் போய் ஐயோ எனக்கு இப்போதான் ஏன் கடுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெறுப்பா அப்படி ட்ரை பண்ணி அடுத்த கான்செர்ட்டுக்கான இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலாக சொல்ல போனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டானோடைய அதட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் வந்து இவன் அடிப்பணிஞ்சு போன மாதிரி தெரியுது இல்ல. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கான்செர்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்து ஸோ நம்மால் வாசிக்கக்கூடிய கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்வே அப்படிங்கிற ஒரு வேரியண்டான ஒரு பியானோ. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தா அது வேற ஒரு பியானோ. அது ஒரு மட்டும் இல்லாமல் அந்த இடமே வந்து சுத்தமே இல்லாத மாதிரி குப்பைகளாக நிரம்பி போயிருக்கு. அப்போ அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிரகாரம் நாங்கள் வந்து ஸ்டெயின்வேல தான் வாசிக்கணும், அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அந்த ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் சுத்தமாக வைங்கன்னு சொல்கிறப்போ அவன் வந்துட்டு கொஞ்சம் திமிரா சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கிறத வச்சு வாசிங்க அப்படின்னா பெரிய ஆள் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானை பற்றில 2-3 வார்த்தைகள் சொல்ல இவன் ரொம்ப பொறுமையாக பணிவாக சொல்கிறாங்க. பாருங்க இந்த மாதிரி நாங்கள் கான்ட்ராக்ட் பிரகாரம் இது தாங்க வாசிக்கணும்னு சொன்னா இவன் ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசினாலே நம்மளுக்கு சுருன்னு மண்டையில் பிடிச்சிரும். பொல்லீர செவில் ஒன்று வைக்கிறான் பாருங்க. பின்னால் 2 பேர் கிட்டார் வாசிச்சாங்க தெரியுமா, அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் தெரியுமா, அவங்க 2 பேர் தான் அவங்களும் கூட எங்களோட தான் டிராவல் பண்ணி வராங்க. ஸோ அவங்களும் ரொம்ப சாந்தமானவங்க தானே, இப்படி அடிச்சதுமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கட் பண்ணா இவங்க கேட்ட பியானோ வந்துருச்சு. ஏன்னா அடிச்சு அடியில் போடல கொண்டு வந்துட்டாங்க போல. அதில் தான் நம்மால் வாசிக்கிறாரு. நல்லா ரசிச்சு பார்க்குறாங்க. சொல்லப்போனா நம்ம டான் வாசிக்கிறத டோனி கூட அவ்வளவு ரொம்ப ரசிச்சு பார்க்குறாரு. சொல்றதா இருந்தால் நம்ம டானுடைய ஃபேனே ஆயிட்டாரு. நம்ம டோனி வந்து ஒவ்வொரு கான்செர்ட்டாக போகிறாங்க, பல இடங்களை டிராவல் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கூட ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதி போடுறான். லெட்டர் வந்து பெருசாக அவனுக்கு வந்து எப்படி எழுதணும்னு தெரியாது. சும்மா இங்கே சாப்பிட்டோம், அங்கே போனோம், இங்கே வந்தோம், அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கிறான். பட் இருந்தாலுமே கணவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கடிதம் வருதுன்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது. அவங்க டிராவலில் இவங்களுமே வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த லெட்டரை வாசிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப தான் அப்போ டோனி கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா, யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்குறப்போ அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஃபேமிலி முன்னால் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தான். இந்த மாதிரி கான்செர்ட்டுக்கு நாடாக போகிறதுனால ஊரா போகிறதுனால அந்த அளவுக்கு டச் இல்லை. பட் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் தெரியுமான்னு சொல்கிறப்போ எது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமாம், ஆனால் பட் வந்து இந்த
இந்த மாதிரி என்னுடைய பேஷனையும் என்னுடைய இல்லற வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ண முடியாம அது விவாகரத்தாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்றாரு. ஓ நோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது KFC இருக்குது. அப்பதான் வந்த புதுசா என்னன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா இல்ல எனக்கு பழக்கம் இல்லை நான் சாப்பிட்டது கிடையாதுன்னு சொல்ல என்னங்க நீங்க போங்க அப்படின்னு டோனி வாங்கிட்டு வந்து காரை ட்ரை பண்ணி சாப்பிட்டே வராரு தெரியுமா. அப்போ உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா இல்ல எனக்கு வேணான்னு சொல்ல இல்ல ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி சொல்றப்போ சரி என்னடா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறானேன்ட்டு ஒரு பீஸ் வந்து வாங்கி சாப்பிட்றாப்ல. அதுலயும் ஹைஜீன்லாம் பாக்குறாரு, இப்படி சுத்தமா இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டுலாம் பார்த்து சாப்பிட்றாப்ல. நல்லா தான் இருக்குது டேஸ்ட். என்ன டாக்டர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு இன்னொரு பீஸ் அவர் எடுத்து கொடுக்க அதையும் வாங்கி சாப்பிட்றாரு. அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இந்த எலும்பு என்ன பண்றதுன்னு கேட்டா எலும்பியா இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோவை திறந்து வெளியே வீசுறான். இந்த மாதிரி போடுங்க ஜாலியா ஸ்டைலா தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பேச்சு வாக்கில் குடிச்சிட்டு வந்து அந்த கிளாஸையும் தூக்கி வெளியே போடுறான் பாருங்க. அப்படியே அவருடைய ஃபேஸ் வந்து மாறி போகுது. இது தப்பு, எலும்பு கூட ஓகே, இது தப்புப்பா, வண்டியை திருப்பு எடுத்து டஸ்ட்பின்ல போடு அப்படின்ட்டு வாத்தியார் மாதிரி பயங்கர கண்டிச்சு அப்படியே அவங்க டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் இரவு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. வழக்கம் போல தான் அந்த க்ரீன் புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம டான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஹோட்டல் அண்ட் நம்ம டோனி வந்து வேற ஒரு ஹோட்டலில் இருக்கிறாரு. டோனி அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்புறம் அன்னைக்கு ஒரு கல்லை எடுத்துட்டு திருப்பி வைக்க சொன்னார் தெரியுமா. இவன் வைக்கவே இல்லைங்க, கைக்குள்ள தான் வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதை அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறப்போ யாரும் ஒருத்தங்க கதவை போட்டு டம்முன்னு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி இவங்க க்ரூவ்லேயே வந்து கிட்டார் ஒருத்தர் வாசிப்பாரு. அவர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம டான் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு, டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு தான் கூப்பிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா அங்க சில பேர் ராசிஸை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்காக ஒரு பிளாக் மேன் எப்படி இங்க வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை அடிச்சு தாக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க. நம்ம டோனி பேசுறாரு எதுவுமே கேட்கல, நீங்க அவர் விட்டீங்கன்னா நாங்க அப்படியே இந்த இடத்த காலி பண்ணி போயிருவோம், தயவு செஞ்சு விட்டுங்கன்னு சொல்றப்போ இந்த மாதிரி கத்தி காமிச்சு மிரட்டுறாங்க. என்ன தைரியம் இருந்தா ஒரு பிளாக் மேன் இங்க வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுக்கு நீ ஏண்டு வருவேன்ட்டு கத்தி காமிச்சு மிரட்டினதும் இவன் பாத்தீங்கன்னா டக்குன்னு அவன் பின் பாக்கெட்ல கை விட்டு நீங்க விடலனா என்கிட்ட கன் இருக்கு அவ்வளவுதான் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே கொஞ்சம் அவனுங்க ஜெர்க் ஆயிருந்தானுங்க, பயந்து போயிருந்தாங்க. பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுனால அந்த பார் ஓனரை பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்கன் எடுத்து மிரட்டினதும் அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. அப்படி இவர் தான் பிடிச்சு கூப்பிட்டு வராரு தெரியுமா. அப்போ எதுக்காக இப்படி குடிக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம், நல்லா பேசுறீங்க, நல்லா மியூசிக்லாம் வாசிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றீங்க, எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கிறாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல, எல்லாருக்குமே சில கஷ்டங்கள் இருக்கதானப்பா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில உங்கள்கிட்ட கன் இருந்துச்சான்ட்டு கேட்கிறாரு. கன்லாம் கிடையாது, சும்மா ஊன் தான் விட்டேன், அப்பதான் பயந்து போவாங்கன்ட்டு அப்படி சொல்லிட்டு சரி உங்க ரூம் எங்க, இனிமேல் என்ன கேட்காம நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இதுதான் என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல சரிப்பா டோனி நான் வந்து இனிமேல் ஒன்ன கேட்காம நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் ரொம்ப அக்கறையா பேச உடனே அவர் தான் கைத்தாங்களை பிடிச்சி ரூம்ல கொண்டு வந்து விட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா மறுநாள் அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கான்சர்ட் செமையா வாசிக்கிறாரு. இந்த முறை பயங்கரமான ஒரு கூட்டம் அண்ட் உபசரிப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டல்கள்லாம் கொடுக்குறாங்க. டோனி கூட வந்து பார்த்தீங்கன்னா வர கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது. இந்த கருப்பு வெள்ளை பாகுபாடெல்லாம் பார்க்கறது கிடையாது. அப்புறம் அப்படியே தொடர்ச்சி அவங்களுடைய பயணம் தொடர்ந்து அப்படியே வராங்க, டிராவல் பண்ணி வராங்க. இந்த மாதிரி இப்படி கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றப்போ ஏதாச்சும் பிரச்சனை வரதானே செய்யும். அந்த மாதிரி கார் டயர் வந்து வெடிச்சு போயிருது. அப்போ நம்ம டான் வந்து வெளியே நிற்கிறாரு பாருங்க. அப்ப டோனி தான் என்ன பிரச்சனை சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த கார் டயரை கழட்டுறது மாட்டுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இவர் பார்த்தீங்கன்னா அங்க வயல்வெளியில வேலை பார்க்குறவங்கள பாக்குறாரு. அங்க எல்லாருமே வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் வேலைகள் பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் நம்ம டானை பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா நம்மள ஒருத்தன், நம்ம இனத்துல இருந்து ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு வெள்ளையன் பணிவிடை செய்யறான், அவருக்கு எத்தா கோட் ஷூட் போட்டுட்டு இருக்கிறாரு, அவன் எல்லா வேலையும் பார்க்கறான், காரை திறந்து விட்டுறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஏன்னா அந்த காலத்துல கருப்பினத்தை சேர்ந்தவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அதை தான் ரொம்ப வியப்பா பார்க்கறாங்க. சொல்ல போனா இந்த சீன் ரொம்ப கூஸ் பம்பா இருக்கும். அப்படி அடுத்த கான்செர்ட், இந்த கான்செர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தடபுடலான ஒரு விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா கான்செர்ட் முதல் பகுதி வந்து முடிஞ்சு போக இவர் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு அங்க வராரு. ஆக்சுவலா இங்க இருக்கிறது மோஸ்ட்லி வந்து ஒயிட் பீப்புள் மட்டும் தான். அப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் நீங்க இங்க போக கூடாது, உங்களுக்குன்னு தனியா வெளியே இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு சின்னதா மரப்பலகையில செஞ்ச ஒரு டாய்லெட், அங்கதான் நீங்க போகணும், எங்க போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி தடுக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி, எத்தனை ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா பிளாக் பீப்புள்லாம் இந்த ரூல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்றான் பாருங்க. ஆனா கூலா வந்து சொல்றாரு. ஏன்னா நிறைய இடத்துல இவர் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு. இது வந்து உண்மையான கதை தானே. அவர் என்ன சொல்றாருன்னா ஓகே என்னுடைய ஹோட்டலில் போய் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் திரும்பி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஏன்னா அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து வாசிக்கணும்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க போயிட்டு மெல்லமா கூட வரலாம் அப்படின்ட்டு இப்படி சொல்றான்.
வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும் நமக்கு கேட்குறப்போ. ஆனால் இவர் கூலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அப்படியே போறாப்ல. உடனே டோனி வந்து தோணத்தோணான்னு கேட்குறேன், என்னாச்சு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, இல்லை போயிட்டு ஹோட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரணும், இன்னும் பாதி நம்ம முடிக்கணும்ல அப்படின்னு சொல்றப்போ, பாதி முடிக்கணுமா, அப்போ எதுக்காக ஹோட்டல் போறீங்கன்னு கேட்டா அவ சொல்றான், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து விடல, அதான் நம்ம ஹோட்டலில் போய் டாய்லெட் போயிட்டு அதுக்கப்புறமா வரலான்ட்டு வரேன்னு சொல்றப்போ, ஜஸ்ட் ரெஸ்ட் ரூமுக்காகவா, ஏன் இப்படி இந்த போதர் அதுக்குள்ள போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்றப்போ, நம்ம டானுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன் நீங்க போற இடத்துக்குலாம் நாங்க போகக்கூடாதா, ஏன் உங்களுக்கு வரது தானே எங்களுக்கு வரும்ட்டு அவர் கோவத்தில் பேசுறாரு. உடனே டோனி வந்துட்டு, ஏங்க நான் சும்மா சொல்றேங்க, என்னவோ நான் தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்த மாதிரி என்கிட்ட கத்துறீங்க, நான் முன்னால ரேசிஸ்லாம் பார்த்தேன், ஆனா இப்பெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட பழக நான் எல்லாருமே ஈக்குவலா தான் பாக்குறேன் அப்படின்ட்டு இப்படி சொல்லி பேசிட்டு, சரி ஓகே காம் நம்ம போறோம், அங்க போனதுக்கு அப்புறமா லேட்டா கூட போய்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே காமா பேசிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா லேட்டா வந்து கான்சர்ட்டையும் முடிச்சு கொடுத்துட்டு அந்த ஒயிட் பீப்புள் கிட்ட வந்து சகஜமா பேசிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமா நம்ம டோனி பார்த்து அவங்க குரூவ்ல அந்த ஒரு கிட்டாரிஸ்ட் ஒன்று தெரியுமா, அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, எப்படிதான் மனுஷன் இப்படி சகஜமா அவங்க கிட்ட வந்து பேசுறாரு, ஜஸ்ட் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டாங்க, இத்தனை கிலோமீட்டர் நாங்க அங்க வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வாசிச்சு கொடுத்துருக்கோம், இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, அவங்க வீட்டுக்குள்ளேயே உச்சா அடிச்சு விட்டுருப்பேன், ஹாலையே நார் அடிச்சு விட்டுருப்பேன் தெரியுமான்ட்டு அவர் வெறுத்து போய் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கே கோபம் ஏற்படுதுன்னா அப்ப இதுல பாதிக்கப்பட்ட டான் எந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்தணும், அவர் வந்து ஜஸ்ட் காமா, இதெல்லாம் நம்ம எத்தனை இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து சகஜமா பேசிட்டு இருக்கிறாரா. அதை பார்த்து தான் டோனிக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அவரும் நடக்கிறதெல்லாம் வழக்கம் போல மனைவிக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கிறான், அடிச்சு எழுதுறான். உடனே நம்ம டான் பார்த்துட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு, பார்த்தா ரொம்ப தப்பா எழுதி வச்சிருக்கான், வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்குது. யோ என்னையா எழுதி வச்சிருக்கிற, நான் சொல்ற மாதிரி எழுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஒரு கவிதையா வந்து மனைவிக்கு எப்படி எழுதலாம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து சொல்ல அப்படி எழுதுறான். பாத்தீங்களா அவங்க கிட்ட வந்து லெட்டர் சேர்த்து அதை பார்த்து ரொம்ப படிச்சு சந்தோஷப்படுறாங்க. நம்ம கணவர் லெட்டர் கூட நல்லா எழுதுறாரா, ஏன்னா இதுக்கு முன்னால சும்மா தப்பா எழுதுவான், என்ன தோணுதோ கெட்ட வார்த்தை தோணுச்சுன்னா கூட அப்படி எழுதி தள்ளிடுவான். ஆனா இப்ப ரொம்ப மரியாதையா நம்ம டான் சொன்ன மாதிரி ரொம்ப காதல் வயத்தோட எழுதிருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த சில வாரங்கள்ல ரொம்ப டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்டான், கவிதை எழுதுறான், பிளாக் அமெரிக்கனை வந்து மதிக்கிறத வந்து சொல்றானே அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. இவன் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 5-6 வாரம் கடந்து போயிடுச்சு, இன்னும் ஒரு சில வாரங்கள் தான், 2 வாரம் தான். வழக்கம் போல கான்செர்ட் போகுது. கான்செர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டோனி அவருடைய ரூம்ல இருக்கிறப்போ ஒரு போன் வருது, என்னன்னு பதறிட்டு போறாரு. பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வந்திருக்கும் போல. அங்க நம்ம டானை வந்து பாத்தீங்கன்னா அரை நிர்வாணமா ஹேண்ட் கஃப்லாம் போட்டு கட்டி போட்டுக்கிறாங்க. அந்த கோலத்தை இவராலே பார்க்க முடியல, சகிக்க முடியாம ஒரு துணியை தூக்கி போட்டு, எங்க இப்படியாங்க ஒரு ஆம்பளை உட்கார வைப்பீங்க, என்னாச்சுன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ஒயிட் மேன் இருக்கான்னு தெரியும், அவருக்கும் நம்ம டானுக்கும் வந்து ஏதோ பார்ல வச்சு சண்டை, என்னமோ அவன் தான் பிரச்சனை எடுத்திருப்பான் போல, அதனால தான் போலீஸ் 2 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம டானை தான் இவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு சொல்றீங்க, ஆனா இவரை தான் அடிச்சிருக்கீங்க, பிளாக் மேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு இலக்காரமான்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் சட்டம் பேசுற மாதிரி பேசும்போது, நீ என்ன லாயரா ரொம்ப பேசுற அப்படின்ட்டு அவங்க ரொம்ப திமிரா சொல்ல, சரி விடுங்க அப்படின்னு கொஞ்சம் பணம் லஞ்சம் கொடுத்து அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு வரான். டான் வந்து கோவப்படுறாரு, எதுக்காக லஞ்சம் கொடுத்த, நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லாமே அந்த ஒயிட் மேன் மேலதான் தப்பு. அதுக்கு வந்து இவன் சொல்றான், எதுக்கு சார் நீங்க என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே போனீங்க, அன்னைக்கு தான் ஒரு பார்ல வச்சு இப்படி பிரச்சனை ஆச்சு, எதுக்காக இப்ப வெளியே வந்தீங்கன்னு சொல்றப்போ இவர் கொஞ்சம் ஆதங்கத்தை சொல்றாரு, நான் ஒரு பிளாக் மேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன தனியா வரக்கூடாதா, ஒன்ன மாதிரி ஒரு ஒயிட் மேன் கூடவே கூப்பிட்டு போகணுமான்ட்டு சொல்றப்போ, சார் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல, இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எந்த நிலைமையில கொண்டு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே விடுங்கன்னு கார் அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படியே வந்தா ஒரு ஹோட்டல் தான், அங்க வந்து 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கலாம் போல, பொதுவான ஒரு ஹோட்டல் தான். உள்ள வரதுக்கு முன்னால என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனியோடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. டே என்னடா மச்சி இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா பேசுறாங்க. அப்புறம் என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இப்படி நான் அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன்னு வந்துட்டு நம்ம டானை வந்து காமிச்சதும், இது ஒரு பிளாக் அமெரிக்கன் கிட்டையான்னு சொல்லிட்டு இட்டாலியன்ல வந்து பேசுறாங்க. ஏன்னா நம்ம டான் காதல விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றப்போ டோனி பார்த்தீங்கன்னா, டே நான் நல்லா சம்பாதிக்கிறேன்டா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றப்போ, இல்ல நீ இந்த மாதிரி சீப்பான வேலை பார்க்க வேண்டாம், நான் உனக்கு ஒரு பெட்டரான ஒரு ஜாப் சொல்றேன், நைட் 8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு பார்ல நாங்கள் உனக்காக வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு தனித்தனி ரூம்ல தானே இருக்கிறாங்க. அப்போ நைட்டு 8 மணி ஆனதுமே அங்க இருந்து நம்ம டோனி வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக கிளம்புறான். அப்போ நம்ம டான் வந்து நிற்கிறாரு, எங்க போறீங்க டோனி, என்ன விஷயமான்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள போய் பார்க்கறதுக்காக தான் போறேன்ட்டு சொல்றப்போ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன்ல வந்து நம்ம டான் பேசுறாரு. அவங்க ஷாக் ஆயிடுது. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னது அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு, எனக்கு இட்டாலி தெரியும், உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு வேலைக்கு ஆஃபர் பண்ண விஷயமும் தெரியும், இந்த வேலையை விட்டு நீங்க போறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா கேட்குறப்போ, ஐயோ டாக்டர் நான் சும்மா ஓசி சரக்கு கிடைக்குன்னு தான் போறேன், அவங்க கொடுக்குற வேலைக்கு நான் எங்க போறது, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர், நீங்க எதுவும் பெருசா தப்பா யோசிக்க வேணாம், நான் அவங்கள விட்டு போக மாட்டேன்னு சொல்றப்போ, சரி அப்ப நான் சரக்கு உங்களுக்கு
உங்களுக்கு வாங்கி தரேன்ட்டு 2 பேருமே அப்படி உட்காந்து குடிக்கிறாங்க. நல்லா ஏகபோகமாக குடிக்கிறாங்க. அப்பதான் சின்ன வயசு கதையெல்லாம் வந்து நம்ம டான் சொல்றாரு. எப்படி வந்து இந்த பியானோ கத்துக்கிட்டாரு, அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் படிப்படியா ஒரு வாழ்க்கையில முன்னேறினது, ஸோ இந்த தொழிலுக்கு வந்ததுனால அண்ட் இல்லற வாழ்க்கையை மேனேஜ் பண்ண முடியாம மனைவி விட்டு போனது, அப்புறம் அதுலயும் இந்த ராசிசம் இது எல்லாமே பசுமரத்தாணி போல நெஞ்சில பதிஞ்சிருக்கும் போல, அதெல்லாம் சொல்லிட்டு சரி அதை விட உன்னை பத்தி சொல்றப்போ இந்த மாதிரி அவன் பவுன்சரா வேலை பார்த்தது அண்ட் அவனுடைய ஃபேமிலி பத்தி எல்லாமே சொல்றான். நல்லா ஜாலியா பேசிட்டு அந்த ஊர்ல அந்த கான்செப்டை முடிச்சுட்டு அப்படியே டிராவல் பண்றாங்க. வழக்கம் போல லெட்டர் எழுத அதுக்கு நம்ம டான் வந்து உதவி பண்றாரு. என்னென்ன எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மனைவி கிட்ட வரப்போ ரொம்ப சந்தோஷமா எந்த அளவுக்கு ரொமான்டிக்கா கவிதையா என்னுடைய கணவர் எழுதியிருக்காரு தெரியுமான்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட எல்லாம் ரொம்ப பெருமையா வாசிச்சு காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு என் புருஷன் இந்த மாதிரி எழுதி கிழிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்ல இந்த அளவுக்கு மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு என்னுடைய கவிதை இந்த லெட்டர்லாம் இருக்குது. அப்படி பயணிச்சு வரும்போது பயங்கரமான மலை, அந்த மலையில டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க தெரியுமா. அப்ப என்ன ஆகுதுன்னா ரூட்டை கொஞ்சம் மறந்து வேற ஒரு திசை எடுத்து வண்டி போயிட்டு இருக்குது. இதனால சந்தேகம் அடைந்த போலீஸ் இவங்க காரை மறிச்சு 2 பேரையும் கீழே இறக்கி விட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாச்சு, பட் இருந்தாலும் எப்படி ஒரு பிளாக் அமெரிக்கன் கிட்ட இப்படி ஒரு ஒயிட் மேன் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அங்க ஒரு கொஸ்டின். இதுல என்ன சார் இருக்கு, இவர் என்னுடைய பாஸ் நான் பெருமையா சொல்வேன்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா முன்னால ஒரு பிளாக் அமெரிக்கன் நம்மளுக்கு பாஸா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமா நினைச்சான். ஆனா இப்ப ரொம்ப பெருமையா சொல்றான். ஆனா இந்த மாதிரி சொல்றப்போ அந்த போலீஸ்க்கு பிளாக் அமெரிக்கனாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த காண்ட்ல நம்ம டோனியை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை சொல்றான். அதாவது நீ ஒரு பாதி பிளாக் மேனா இருப்ப, அதனால தான் இப்படிப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னதும் ஏதோ மீன் பண்ணி சொல்ற மாதிரி சொன்னதும் போலீஸ் பார்க்காம டோனி அடிச்சிருந்தான். இதனால 2 பேரையும் பிடிச்சி செல்ல தூக்கி போட்டுட்டாங்க. டோனி பாட்டுக்கு ரொம்ப கூலா இருக்கிறாரு. பட் நாளைக்கு கான்செர்ட், அதுவும் இவங்க டிராவல்ல இருக்கக்கூடிய கடைசி கான்செர்ட் அதுதான். இப்ப கிளம்பினா மட்டும் தான் அவங்க நாளைக்கு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால அந்த போலீஸ்காரங்க கிட்ட வந்து நான் ஒரு கால் பண்ணணும், எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அப்படி ஒரு ரைட்ஸ் இருக்குது போல, நம்ம செல்லுக்குள்ள இருந்து லாயருக்கு யாருக்காச்சும் நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அதனால அங்க இருக்கக்கூடிய 3 போலீஸ்ல 2 பேர் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் நல்லவர் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு சார் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நாளைக்கு லாயரை வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஃபோன் வருது. அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே அப்படியே ஆடி போயிருந்தாங்க. எனக்கு கால் பண்ணியிருக்கிறது ஒரு கவர்னர். ஐயோ நம்ம பெரிய இடத்துல கை வச்சிட்டோம் போலன்னு சொல்லிட்டு இந்த 3 போலீஸுமே அப்படியே பதறி போயிருந்தாங்க. அந்த கவர்னரும் அந்த மாதிரி அவங்க 2 பேரையும் உடனடியாக வெளியே விடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட அப்படி டோனியும் வந்து ஒரு நிமிஷத்துல அப்படியே கதி கலங்கி போயிருந்தான். என்னால இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனா நீங்கன்ட்டு. அப்புறம் அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்களா. கார்ல அப்படியே டிராவல் பண்ணி வரப்போ சார் கொஞ்ச நேரத்துல பார்த்தனே அவங்க 3 பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. கவர்னர் அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்பா, சமால் தாங்க நீங்க அப்படின்னு பேசுறப்போ அப்ப டோனி எனக்கும் ஒன்ன மாதிரி சில கோட்பாடுகள் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லயும் நான் பெரிய பெரிய ஆட்களை வந்து தொல்லப்படுத்த மாட்டேன். என் தேவைக்காக எந்த உதவியும் கேட்கவே மாட்டேன். ஆனா திசை தெரியாத ஊரு தெரியாத ஒரு இடம் அப்படிங்கறதுனால தான் வேற வழி இல்லாம கவர்னருக்கே நான் வந்து கால் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இதுக்கு முழுக்க காரணமே நீ தான் தெரியுமா. உன பாதி பிளாக் அமெரிக்கன் சொன்னதுனால அதுல என்ன கெட்டு போச்சு. அப்போ உனக்குள்ளேயும் அந்த பாகுபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்றப்போ சார் அவன் சொன்ன விதமே வேற, அவன் வேற என்னமோ மீன் பண்ற மாதிரி சொன்னா அதான் எனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொன்னா இல்ல டோனி உனக்கு இந்த பாகுபாடு இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்றப்போ டோனி வந்து திடீர்னு கோவத்துல சொல்றான். என்ன சார் பாகுபாடு பாக்குறீங்கன்னு என்ன சொல்றீங்க. நீங்க சொல்ல போனா ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பணம் கொட்டி கிடக்கு. ஜஸ்ட் போய் கான்செர்ட்ல கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒயிட் பீப்புள் எல்லாம் பணத்தை அள்ளி வாரி கொடுக்குறாங்க. ஆனா உங்களை மாதிரி பிளாக் அமெரிக்கனா இருக்கக்கூடிய எங்க தெருவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா. அந்த மாதிரியான மக்களை பத்தி உங்களுக்கு எது தெரியுமா. நீங்க சொகுசா அப்படி போறீங்க வாரீங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து மனசுல படத்தை வந்து வெளியே சொல்ல கார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு நம்ம டான் பாத்தீங்கன்னா இறங்கி நடந்து போறாரு. இவங்க போயிட்டு என்ன பண்றீங்க என்ன காரியம் பண்றீங்க மழை பெய்யுது உள்ள வாங்கன்ட்டு சொன்னா இப்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் வந்து அப்படி கொட்டி தீர்க்கிறாரு. என்ன சொன்ன டோனி, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன் தெரியுமா. ஒரு தனிமையான வாழ்க்கை, எனக்குன்னு சொந்தம் யாருமே கிடையாது. ஒரு வாட்டி வதைக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு நான் வந்து பியானோ வாசிக்கிறேன், பணம் அள்ளி கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போக விடுறாங்களா, ஒரு டாய்லெட் போக விடுறாங்களா, ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு தானே என்ன பாக்குறாங்க, அந்த அளவுக்கு தானே என்ன ட்ரீட் பண்றாங்க. இதுல எங்க சொகுசு வந்துச்சு, எங்க எனக்கு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்ட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய வலி வேதனைகள் இது எல்லாத்தையுமே கஷ்டங்களெல்லாம் அப்படி வெளியே கொட்டி அழுறாரு. அதனால தான் மனுஷன் ஒவ்வொரு நாளும் இரவும் இவ்வளவு குடிக்காருங்கிற இந்த விஷயமும் தெரியுது. இத்தனை வாரமா அவரோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறான். ஸோ அவர் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லா தெரியும்ல. அதனால கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. மனைவி கேட்கிறான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்ட்டு கார்ல வந்து எரிகிறாரு. அப்படி ட்ரைவ் பண்ணி வரான். ஒரு மாதிரி யோசனை தான் அவன் மண்டையில ஓடுது. ஏன்னா எத்தனை நாள் அவனே வந்து சில பேர்கிட்ட ராசிசம் பார்த்திருப்பான். இப்படி கேவலமா நம்ம பிஹேவ் பண்ணிட்டோமே, இப்படிலாம் இருந்திருக்கிறோமா, எத்தனை பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல அப்படின்னு கொஞ்சம் யோசனை
தான். அவ டான் சொல்றாரு ரொம்ப டயர்டா இருக்கு டோனி, எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ணுங்களேன், தூங்கலாம்னு சொன்னா இவ போற வழியில பிளாக் பீப்பிள் தங்குற மாதிரியான ஹோட்டல் இல்ல, பேசாம ஒரு ஹோட்டல் எடுப்போம், நான் உள்ள போறேன், நீங்க பின்னால தெரியாம வந்துருங்கன்னு சொன்னா இல்ல அதெல்லாம் வேணாம், அந்த புக் எடுத்து பாரு, எங்க போலான்னு பாருன்னு சொன்னதுனால அந்த புக்ல வந்து இருக்கக்கூடிய பிளாக் பீப்பிள் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. கூடவே நம்ம டோனியும் ஸ்டே பண்றாரு. மொக்க ஹோட்டல் தான், பட் இருந்தாலுமே அப்படியே சகஜமா மேனேஜ் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம டோனி பாத்தீங்கன்னா வழக்கமா அவங்க மனைவிக்கு லெட்டர் அவரே வந்து கைப்பட எழுதுறாரு. அதாவது முன்னால இவர்கிட்ட தான் உதவி கேட்பாரு, ஆனா அவரே மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு கவிதையை எழுதி கொட்டுறாரு. உடனே எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா குடு பாப்போன்ட்டு இவர் வாங்கி பார்த்தா செம்மையா எழுதிருக்கிறப்பா. ஆனா நம்மளுக்கு லாஸ்ட் கான்செப்ட் தான் இருக்குது, முடிச்சதும் வீட்டுக்கு தான் போக போறோம். ஆனா எதுக்கு லெட்டர்னு கேட்டா இது ஒரு பழக்கமாயிருச்சு, அப்படியே எழுதி சரி எழுதி அப்படியே நம்ம ஒரு போஸ்டை போட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள லெட்டரும் வந்து சேர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா 8 வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒத்து போகல, ஆனா அந்த 8 வாரத்துல 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா பழகிக்கிட்டாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் கடைசி நடக்கக்கூடிய அந்த கான்செப்ட் வழக்கம் போல இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, நம்ம டானுக்கு மட்டும் சின்ன அறையை ஸ்டே பண்றதுக்காக கொடுக்குறாங்க. சொல்ல போனா அது ஒரு ஸ்டோர் ரூம். இது நம்ம டானுக்கு சரி ஓகேன்ட்டு ஏத்துக்கிட்டாலுமே டோனிக்கு வந்து பிடிக்கவே இல்லை. டோனிக்கில பாருங்க ஷர்ட்லாம் இருக்குது, முன்னால அதை செய்ய மாட்டேன் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னாரு, இப்போ எல்லா வேலையுமே செய்யறாரு. ஆனா இருந்தாலும் ஓகே டோனி, இதை நம்ம பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் இந்த கான்செப்டை கடைசியா முடிச்சு கொடுத்துட்டு போவன்ட்டு அதை சகிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல தான் ஸ்டே பண்றாரு. அப்புறம் கான்செப்ட்ல கலந்துக்க போறவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க டோனி அப்புறம் அவங்க கிட்டாரிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அங்க சாப்பிடறதுக்காக நம்ம டான் வராரு, ஆனா உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. டோனி பயங்கரமா வாக்குவாதம் பண்றாரு, அவரு தாங்க நீங்க வாசிக்க போறாரு, வெறும் பட்னியா போய் அங்க வாசிக்க முடியுமா, யோ மனசனா பாருங்க அப்படின்ட்டு அவரே கத்தி பேசுறாரு. இங்க இந்த கிளப்ல சில ரூல்ஸ் இருக்குது, நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அப்புறம் வந்து டோனி எவ்வளவு எடுத்து சொன்னாலுமே கேட்கறதா இல்ல, தனியா கூப்பிட்டு போயிட்டு பணத்தை கொடுத்து உங்க பாஸை வெளியே போய் சாப்பிட சொல்லுங்களேன்ட்டு இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. இருக்கிற கோவத்துல அவன் சட்டையை பிடிச்சி மேல தூக்குறான். டே நான் சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னடா பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு இந்த பாகுபாடுன்ட்டு இப்படி சங்கு பிடிச்சி தூக்குறாரா. அங்க இருந்து நம்ம டான் இதை பார்த்துட்டு டோனி நீங்க சொல்லுங்க, நீங்க ஓகேன்னு சொன்னா இன்னைக்கு பியானோ வாசிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ, சார் அப்படி ஒண்ணு இலக்காரமா நம்ம வெளியே போய் சாப்பிட்டு இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு உங்களுக்கு அவசியம் இல்லை சார், உங்க மரியாதைக்கு தான் அது அவமதிப்பு அப்படின்னு சொல்லி வாங்க சார் கிளம்பலான்ட்டு அங்க இருந்து கெத்தா போறாங்களா. பின்னாலேயே வந்து கெஞ்சிக்கிட்டே போறான், சாரி சார் நீங்க போயிட்டீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, போடா வென்று அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு கெத்தா அப்படியே அங்க இருந்து கார் எடுத்து ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணி வராங்க. அப்ப டான் கேக்குறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு பசிக்கா டோனின்னு கேட்டா, என்ன சார் இப்படி கேக்குறீங்க, ரொம்ப பசிக்கு சார்னு சொல்லிட்டு பாவமா சொல்ல அவருக்கு சிரிப்பா வருது. சரி வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போறாங்க. ஆக்சுவலா அங்க வந்து சரக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கும். அங்க பார்த்தா எல்லாருமே பிளாக் பீப்புள் தான் இருக்கிறாங்க. இப்படி நம்ம டோனி ஒரு ஒயிட் மேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேடிக்கையா பாக்குறாங்க, ஏன்னா இந்த இடத்துக்கு அவங்க வர மாட்டாங்கல்ல. பட் இருந்தாலுமே என்னப்பா இது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உள்ள வராரு. அந்த பார்டெண்டர் லேடி கூட வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு, நீங்க என்ன போலீஸான்னு கேட்டா, போலீஸ் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல குடிக்கத்தாம வந்த சரக்கு ஊத்து அப்படின்ட்டு நல்லா சரக்கு ஊத்தி குடிக்கிறாங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி வலிரா, யார்கிட்ட, நம்ம டான் கிட்ட. ஆமா இந்த அளவுக்கு ஸ்டைலா காஸ்டியூம் போட்டிருக்கீங்களே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறப்போ, யாருன்ட்டு ஒரு வார்த்தையா, யார் தெரியுமா இவரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியானிஸ்ட் தெரியுமா, இவருடைய வாசிப்பை மட்டும் ஒரு டைம் கேட்டீங்க அவ்வளவுதான் அப்படியே ஸ்டன் ஆகி போயிருவீங்க, மிரட்டி மெர்சலாகிடுவார் அப்படின்னு சொல்ல, அப்படியா அதை பார்த்துட்டா போச்சு, அண்ணா இருக்கு பாருங்க பியானோ, உங்க வித்தையை காமிங்க அப்படி சொன்னதுனால அப்படியே போய் நம்மால் குத்த வச்சு உட்காந்து செம்மையா வாசிக்கிறான். செம்ம மியூசிக், செம்ம வைப் கொடுக்குறாங்க, எல்லாருமே செம்ம டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம டோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாரு, கலக்கு மச்சின்னு சொல்ற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உரிமை எடுத்து பேசுற மாதிரி சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா தரச்சு விட்டுருந்தாரு. அங்க இருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்திருக்காது. இங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க, பயங்கரமா கூத்தடிக்கிறாங்க. அப்படியே ஒரு வைபை நம்ம ஆள் மியூசிக்ல கொடுக்க அப்படியே சந்தோஷமா வெளியே வராங்களா. எப்பா சாமி சம்மல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி வராங்க. ஆக்சுவலா இந்த அளவுக்கு ரெண்டு பேருமே எங்கேயும் போய் சந்தோஷமா இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு இங்க சரக்கு சாப்பாடு மியூசிக்கிட்டு நல்ல கொண்டாட்டம் தான். திருப்திப்பா இந்த 8 வாரத்துல இந்த நாள் ஒருத்துப்பா அப்படின்னு சொல்ற ரேஞ்சில் பேசிட்டு நல்லா குதூகலமா பேசிட்டு வராங்க. நாளா கழிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அந்த சந்தோஷம். அப்படி பேசிட்டு வரும்போது டக்குனு டோனி பார்த்தீங்கன்னா கன் எடுத்து மேலே ஷூட் பண்றாரு. இவங்க கார்டிக்கு 2 பேர் வந்து திருட்டு பசங்க திறக்க முயற்சி பண்றாங்க. ஆக்சுவலா உள்ள நிறைய பணம் இருக்கு, அதனால அப்படி ஷூட் பண்ணதுமே 2 பேரும் தெரிச்சு பயந்து ஓடுறானுங்க. எப்பா டே உண்மையாவே கண்ணு வச்சிருக்கிறியான்னு கேட்டா, ஆமாங்க நோய் சொன்னா நீங்க என்ன பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லலாங்க நோய் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்றான். அட பாவி அன்னைக்கு நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னியே, அப்ப பொய் தானா அப்படின்னு கேட்டதும் அப்புறம் கார் எடுத்து டிரைவ் பண்ணி வராங்க. செம்மையா மழை பெய்யுது. அப்ப டான் சொல்றாரு, உங்ககிட்ட கன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவனை கைத்தாங்களா பிடிக்கிறப்போ பின்னால சொருகி வச்சிருப்பான்ல, தட்டுப்பட்டிருக்கும் போல. நான் அதோடு மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த லக்கி ஸ்டோன் சொல்லிட்டு ஒன்று எடுத்து நீ திருப்பி வைக்கவே இல்லையே, அதுவும் உங்ககிட்ட இருக்குன்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்றப்போ, அதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான்ப்பா எடுத்து வைன்னு சொன்னதுனால அப்படியே அதை எடுத்து கார் டேஷ்போர்ட்ல வைக்கிறான். சொல்ல போனா அவனுக்கு ஒரு லக்கி ஸ்டோன் தான் கீழே தான் கிடந்துச்சு. லக்கி ஸ்டோன் தான் இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்குது. பட் இருந்தாலுமே நீங்க கேட்கறீங்களேன்ட்டு எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வராங்க இவங்க ஏரியா பக்கம் வர பார்த்தீங்கன்னா நல்ல பனி பொழிவு வர அப்படி போயிட்டு இருக்கிறப்போ வழக்கம் போல ஒரு போலீஸ்கார் வந்து மறிக்கிறாங்க. செம்ம கோவம் வருது, இவங்களுக்கு என்னதான் வேணுமா அப்படின்ட்டு வந்து பார்த்தா இந்த முறை இந்த போலீஸ்காரர் ரொம்ப நல்லவன்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டயர் பங்க்சர் ஆயிருக்குது, அதை சொல்றதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு கூட உதவி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த டயரை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியா தேங்க்யூ ஆஃபீஸர் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நல்ல போலீஸ் இருக்க தான் செய்கிறாங்கன்ட்டு அங்கேருந்து ட்ரை பண்ணி வராங்க. பயங்கரமான பனிப்பொழிவு, இவனால ஓட்ட முடியல. எங்கேயாச்சும் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டே பண்ணலாமான்னு சொன்னா இல்லை நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு ஃபேமிலியோட நீ கண்டிப்பாக இருந்தாகணும், உனக்காக எதிர்பார்த்துருப்பாங்க, நீ தூங்கு நான் ஓட்டுன்ட்டு நம்ம டான் பார்த்தீங்கன்னா இத்தனை வாரத்துக்கு அப்புறம் அவர் டிரைவ் பண்ணுறாரு. டிரைவ் பண்ணி அப்படியே வந்து ஃபைனலாக அவங்க வீட்டு வந்து ரீச் பண்ணுறாங்க. நல்லா தூங்கிட்டான் போல, எழுப்பி ஓகே உங்கள் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி டூருக்கு போயிட்டு நம்ம வீட்டில் இறங்கினதும் இந்த டூர் நினைவை நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஓகே வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வீட்டில் இருக்கிறவங்க எதுவும் நினச்சிடக்கூடாதுன்ட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பி போயிருந்தா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா தடப்படலாம். அவனுக்கான விருந்து ஃபேமிலி மொத்தமாக அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ரொம்ப ஜாலியாக வந்து அந்த நாள் இரவன் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுறான். ஆனா அதே சமயம் டான் பார்த்தீங்கன்னா தனிமையில தான் இருக்கிறாரு. இதுதான் அவருடைய கிறிஸ்மஸ். அவருடைய உதவியாளர் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓகே சார் மேரி கிறிஸ்மஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அப்படி ரிலாக்ஸா உட்காந்து அங்க போயிட்டு வந்த நினைவுகள்லாம் நினைச்சு பார்க்கறான். ரொம்ப மிஸ் பண்றான். அண்ட் அவன் டான் எடுத்துட்டு வந்த அந்த கவர்ச்சிகரமான கல் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து அவனுடைய நினைவா எடுத்து வச்சுட்டு அதே சமயம் இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நல்ல தடப்படலான விருந்து, ஃபேமிலி எல்லாருமே மொத்தமா ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப அண்ணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடகு வச்சு அந்த வாட்சை திருப்பிட்டான் போல. அந்த தாத்தா தெரிஞ்சவர் தான், அவரை கூட இன்வைட் பண்ணிருக்காங்க போல. ஸோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா உன் ட்ரிப் எப்படி போச்சு, உன் கூட வந்தவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. அப்படி சொல்லாதீங்க, அப்படி யாருமே இனிமேல் அப்படி பேசக்கூடாது, கருப்போ வெள்ளையோ எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு இப்படிலாம் பேசுறாரு. மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நம்ம கணவர் இப்படி மாறிட்டாரு அப்படின்ட்டு. அப்ப யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த அடகு கடை தாத்தா தான் வராரு. அவர் வெல்கம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா நம்ம டான் வெளியே நிற்கிறாரு. டானை பார்த்ததும் அப்படியே மூஞ்செல்லாம் அவ்வளோ சந்தோஷம். டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அன்பா அரவணைச்சு உள்ள கூப்பிட்டு வந்து என்னுடைய பாஸ், என்னுடைய நண்பன், என்னுடைய தோஸ்த், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு ரொம்ப முக்கியமானவருங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா அறிமுகப்படுத்தி வைக்க ஃபேமிலி மொத்தமா சந்தோஷமா எந்த ஒரு பாகுபாடு இல்லாம இன்வைட் பண்றாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா அரவணைச்சு அவங்கள வந்து வெல்கம் பண்ணி அப்புறம் அவர் எழுதின லெட்டருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல அவர் எங்க எழுதுறது, நீங்க சொல்ல போய் தான் அவர் எழுதிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம டானா அவங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா வந்து சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா அந்த கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இவ்வளவு நாள் தனிமையில இருந்த நம்ம டானுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி நம்ம டோனி மூலமா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இந்த படம் முடிஞ்சு போகுது. கடைசி வந்து பாத்தீங்கன்னா உண்மையான டோனி யாரு, அப்புறம் உண்மையான டான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுதான் உண்மையான டோனி அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப், அப்புறம் இதுதான் டான். ஸோ பல இடங்களில் மியூசிக் கான்சர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டானும் நம்ம டோனியும் வந்து பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்குமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. 2013 தான் டான் வந்து இறந்து போனாரு. 2 மாதம் பழகின நட்பா இருந்தாலுமே இறுதி வரைக்கும் நண்பர்களா இருந்து ஒன்னா பயணிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்குங்க.